காவேரி ரூமில் இருக்காங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து சாரதா பார்க்குறாங்க. என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. சரி நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஏய் உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி நீ தானாக சிரிச்சிட்ருக்க அப்படின்னு காவேரி கிட்ட கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடி போகிறேன், எதுவாக இருந்தாலும் சொல்லாமல் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் போயிட்டு வந்து சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. என்ன இவ ஏதோ விஷயம்னு சொல்கிறா, ஒன்றுமே சொல்லாமல் போகிறா அப்படின்னு சாரதா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. காவேரி போகிறாங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. நான் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் வரீங்களா, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு, காவேரியும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் காவேரி, என்ன இப்போ தான் மதர்ஸ் டே முடிஞ்சது, அதுக்குள்ளே என்னை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்கள் காவேரி என்ன அப்படின்னு கேட்குறாரு. சரி நம்ம ஜூஸ் குடிச்சிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க, வாங்குறாங்க, அப்படியே குடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு மனசில் தோணுது நீங்கள் நல்லவர்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. என்ன காவேரி நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இவ்வளோ சந்தேகமாக பேசுகிறீங்க, நான் சொல்கிறது உண்மை தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எனக்கே தெரியல என் மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு தானே, நான் எதுக்காக உங்களை மிஸ் பண்ணணும், நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே, நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அம்முவை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காவேரி, உன் மனசு மாறதே பெரிய விஷயம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் இன்னும் அம்மா கிட்ட கூட சொல்லலை, உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு தாத்தா கிட்ட சொல்லுங்கள், அவர்கிட்ட ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி முழு மனசோட தானே நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இதில் என்னங்க சந்தேகம், நான் ஒன்றுக்கு நிறைய வாட்டி யோசிப்பேன், யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாக தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு அம்மா கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. விஜய் பயங்கரமாக சந்தோஷப்பட்டார், அப்படியே குதிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஐயோ கடவுளே, இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, என் பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு வீட்டுக்கு. காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏய் என்னடி எங்கேயோ போகிற வர, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்ற, கேட்டால் வந்து சொல்கிறேன்னு என்னடி விஷயம் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அம்மா எனக்கு விஜயை பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம், நான் அதை அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன் அதான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி இவ்வளோ பெரிய முடிவு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, நான் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட கேட்டேன் எனக்கு வேண்டாம் விஜய்ன்னு சொன்னால், இப்போ திடீர்னு நீயே ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. இல்லைம்மா நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு இது சரின்னு பட்டுது, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நான் விஜய்கிட்ட வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம், நீங்கள் போய் தாத்தா கிட்ட பார்த்து சொல்லி நீ ஒரு நல்ல நாள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவா, சூப்பர்டி சூப்பர், நல்ல முடிவு எடுத்திருக்க, என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்குறாங்க சாரதா. எனக்கு அம்மு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மதர்ஸ் டேலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அம்மு கூட அவர் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால தான்மா அப்படின்னு காவேரி.